இடமெல்லாம் குமரன் இருப்பான். இந்த திண்டல் மலையில் வீற்றிருக்கும் வேலாயுதனை வணங்கினால் தீரா துயர் தீரும். அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற 178 தலங்களில் திண்டல் மலை வேலாயுத சாமி கோவிலும் உண்டு. திண்டல் மலையின் புகழ்பாடும் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஏராளம். தீண்டு போன்ற குன்றுகளால் இந்த திண்டல் மலை ஆற்றும். புளிய மரங்களால் நிறைந்த இந்த திண்டல் மலை அடிவாரத்தில் 2 விநாயகர்கள் நம்மை வரவேற்கின்றனர். முதலாமவர் அரச மரத்தடி விநாயகர். வேலாயுத சாமி கோவிலுக்கு செல்லும் வழியிலேயே அடிவாரத்தில் சித்தி விநாயகர் சிறப்புடன் பெற்றிருக்கிறார். இவ்விருவரையும் வழிபட்ட பிறகு நம்பெருமான் முருகனை காண நமது பயணத்தை தொடரலாம். அடிவாரம் ஊங்கி உயர்ந்த வளைவின் முகப்பு அழகுற வரவேற்கிறது சிவகுடும்பம். முருகனை சந்திக்கும் முன்பாக நமக்கு முன் காத்திருக்கிறது இடுமன் சன்னதி. மலை மேல் ஏறியதும் தென்மேற்கில் அண்ணன் விநாயகர் இருந்தால் வடகிழக்கு பார்த்து குழந்தை வடிவில் அழகே உருவாய் அமைந்துள்ளார் வேலாயுத சாமி. மலை மீது வடகிழக்கே எப்போதும் வற்றாத அதிசய சுனை ஒன்று இருந்துள்ளது. ஆனால் காலப்போக்கில் அது அழிந்து போய்விட்டது. அந்த அதிசய சுனையில் இருந்து தற்போது மூலவருக்கு மட்டும் அபிஷேகத்திற்காக தீர்த்தம் எடுக்கப்படுகிறது. திண்டல்மலை தண்டாயுத பாணிக்கு பக்தர்கள் அதிகம் படைப்பது செவ்வாழையும் செவ்வரடியும். கோவிலை அலங்கரிக்கிறது ஐம்பொன்னாலான தேர் ஒன்று. முக்கிய விழாக்களில் முருகப்பெருமான் இந்த தேரில் தான் ஊர்வலம் வருவார். வீட்டில் ஏதோ எதிர்மறை சக்தி இருப்பதை போல் உணர்கிறீர்களா? எதிரிகள் தொல்லை தாங்கவில்லையா? வேப்படைக்குள் முருகன் இருக்க கவலை ஏன்? நேரே எலுமிச்சம்பழத்துடன் திண்டல்மலை முருகன் கோவிலுக்கு வாருங்கள். பழத்தை வைத்து பூஜித்து விட்டு வீட்டிற்கு எடுத்துச் சென்று அதை நன்றாக நறுக்கி 4 மூலைகளிலும் வீசி எறியுங்கள். துஷ்ட சக்திகளும் எதிரிகளும் 4 மூலைக்கும் சிதறி ஓடி மறைவார்கள் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திரம், தைப்பூசம், கந்தசஷ்டி தினங்கள் எல்லாம் கோவில் களை கட்டிவிடும். திருமண தடையா? வாரந்தோறும் செவ்வாய் அன்று நடக்கும் திருசதை அர்ச்சனையில் 10 முதல் 12 வாரங்கள் கலந்து கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் செய்ய செவ்வாழை பழமும் முருகனை அலங்கரிக்க செவ்வரளையும் வாங்கி வந்து தாருங்கள். தொடர் வழிபாடு தடைகளை நீக்கி திருமணத்தை கைகூட வைக்கும் என்பது நம்பிக்கை. காலை 5:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் இந்த ஆலயம் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து பெருந்துறை செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தொலைவில் திண்டல் மலை உள்ளது. தேடி வந்தோருக்கு திகட்ட தேடும் வரமருளும் திண்டல் மலை முருகனை வணங்கி நாளும் நலம் பெறுவோம். बाहुभ्यां पूर्णोत्तराभ्यां दीर्घायान्नाद्याया विहिञ्जामि बाहुभ्यां पूर्णोत्तराभ्यां
कलाया विषञ्जामि देवस्य त्वादपितप्रथमे